Welcome to Abbas Mathematics. Dear students, probability 11th chapter plus 2. இப்போ சொல்லி கொடுத்த அதே சம்பந்தம் இது வந்து பாயிண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக மைனஸ் பண்ணி போட்டோம். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்கு. இது இப்போ வேல்யூஸ் வந்து 0 1 2 3 4 கிடச்சிருக்கு. இது ரெண்டு டினாமினேட்டர் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூஸ் இதுலேருந்து ஃபஸ்ட்டு 1/2 போட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 1/2 போட்டு ரெண்டையும் மைனஸ் ஃபஸ்ட்டு 1/2 போட்டாச்சு. அது ரெண்டுக்கு அடுத்து மைனஸ் பண்ணணும். இந்த மைனஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து மைனஸ் பண்ணேன். ஒரு சம் செஞ்சு காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. 3/5 - 1/2. இப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் வந்து 10. இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் 6 - 5 1/10 கிடச்சிருச்சு. அந்த இடத்துல 1/10 போடணும். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இது என்னது 4/5 - 1 இந்த 3/5 இருக்குது. ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இது 1/5 கிடச்சிரும். அதே மாதிரி 9/10 4/5 9/10 - 4/5. இதே மாதிரி என்ன சொன்னால் எல்சிஎம் எடுத்துடுங்க. 5 10 50. இது வந்து எவ்வளோ 45 -40 5/50 வரும். 1 5 5 50. அதே மாதிரி 1 - 9/10 இருக்கும். அப்போ 10 - 9/10 வருது ஈக்குவல் டு 1/10. இந்த வேல்யூவை நம்ம இங்கே என்ன செய்யணும், அந்த சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் <3 கேட்டிருக்கு. <3னா நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, நாம் இதைத்தான் பார்க்கணும். அங்கே கொடுத்துருக்கிறது குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, அங்கே கொடுத்துருக்கிறது குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்மால் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதில் தான் பார்க்கணும். <3னா 0 1 2 வரையும் எழுதணும். 1/2 1/10 1/5. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்துடும். டினாமினேட்டர் ஒரே மாதிரி வரணும்னா இங்கே வந்து என்ன சொன்னால் மேலேங்கிலே 5ஆல் பெருக்கணும் 10 வந்துடும். இங்கே 10 இருக்குது. மேலேங்கிலே 2ஆல் பெருக்கணும் 10 வந்துடும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா அழகான ஆன்சர் கிடக்கும், அடித்து போட்டுடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் புரியலைங்கிறது ரெண்டையும் எல்லாம் மீச்சும் எடுத்து போடணும். அதுக்கடுத்து 2 விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. <2 சொல்லியிருக்கு. <2 2 3 4 இது 3 ப்ளஸ் பண்ணணும். இது 2 ப்ளஸ்னால் 2/20 கிடைக்கும். இது வந்து அதில் 1/5 இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்சிஎம் எடுத்து கிராஸ் ஒன்று பண்ணிக்கோங்க, ஆன்சர் வந்துடும். இதுவும் முக்கியமான சமம். அதுக்கடுத்து இந்த மில்க் சமம். இந்த மில்க் சம்மு ஒரு தானே பப்ளியில் கேட்டிருந்தாங்க. சப்போஸ் அமௌண்ட் ஆஃப் மில்க்கு அண்ட் டெய்லி 600 இஸ் மினிமம் வந்து 200. அப்படி இருக்கும்போது இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை வந்து டிபெண்டில் இருந்துச்சுனாக்கா எஃப்ஆஃப்எஸ் கொடுத்துருக்கு கே வேல்யூ, அப்புறம் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து 3 to 5 லிட்டர்ஸ்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்கு. இது நமக்கு தெரிஞ்சது தான். -(+) x f(s) dx. லிமிட்டு வந்து 200 to 600. f(x) வந்து என்னது கேன்னு இருக்குது. இது f(x) மட்டும்தான், எக்ஸ் f(s) வராது. அப்போ கே இன்டகரல் பண்ணியாச்சு. இன்டகரல் பண்ணால் 1 இருக்கும். அப்போ 1ன்னா நமக்கு எக்ஸுன்னு வந்துடும். அப்போ லிமிட்டு வந்து என்னது 200 to 600 வருது. அப்போ ஈக்குவல் டு 1. இப்போ 600 - 40 போட்டோம்னா 400 கிடைக்கும். கே ஈக்குவல் டு 1/400. இப்போ என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனில் கொண்டாந்து எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதும்போது இந்த அது கொடுத்துருக்கு கே f(s) ஈக்குவல் இதை எழுதிட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். f(s) ஈக்குவல் டு 0. 0னா 2 இன்டர்வல் இருக்குதுல. இல்லை ஒரு சிலது கண்டுபிடிக்காமல் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை 2ஆக பிரித்து வேறு கண்டுபிடிக்கணும். அந்த நம்ம நடத்தியிருக்கோம், நோட் நடத்தியிருக்கோம். 2ஆக 0 to அதாவது <200க்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும். 2 to 400க்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும். இப்போ <500 f(x) வந்து 3 ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி போட்டுருங்க. அதுக்கடுத்து 300 to 600 கேட்டிருக்காங்க. 300 to 500. அப்போ இந்த இடத்துல கொண்டாந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது வந்து எத்தனை வருது 500 அப்ளை பண்ணணும்.
அப்போ 500 அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு இது என்ன கிடைக்கும்னாக்கா 500/400 -1 -300 to 400 -1/2 கிடைக்கும். அதை சிம்பிளை பண்ணாக்கா இந்த ஆன்சர் வந்துடும். இதை கொஞ்சம் நோட் நடத்தியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுலேயே அந்த கணக்கு தான் இந்த கணக்கு முக்கியமான கணக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இது முக்கியமான சம். இது இதில் கொடுத்துருக்கிறது மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, மீன் வேரியன்ஸு கேட்டிருக்கு. இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. மீன் வேரியன்ஸு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. மீன் வேரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா, மீன் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸு மைனஸ் லிமிட்டு ப்ளஸ் லிமிட்டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ லிமிட்டு வந்து 1 to 2 2ன்னு கொடுத்துருக்கு. இந்த 2வை வெளில எடுத்தாச்சு. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே ஒரு ஸ்டெப்பு போடணும். லிமிட் வந்து 1 to 2, எக்ஸுங்கிறது இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 × x-1 dxன்னு போடணும். இந்த 2 வெளில எடுத்துட்டா உள்ள x² - x கிடைக்கும். அப்புறம் இன்டகல் பண்ணணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் அவங்க போடலை. இது வந்து நம்ம தான் தெரியும். x³ - x²/2 லிமிட்டு 1 to 2. லிமிட் அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இ ஆஃப் x² தேவைப்படுது, x² எஃப் ஆஃப் எக்ஸு. அதுவும் இந்த மாதிரி உள்ளக்க மல்டிபிள் பண்ணி சொல்லலாம் போடணும். போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்து இந்த ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் இ ஆஃப் x² - இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் x² வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். இ ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஸ்கொயர் பண்ணியாச்சு, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம், எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணிடணும். எல்சிஎம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது, அதனால் ஈஸியாக நீ பண்ணி முடிச்சிருவியா. அதனால் இந்த சம்பூரமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராபிளில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுட்டு இன்னும் 1-2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் போடணும். நீ இந்த மாதிரி ஈஸியான டாபிக் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு வால்யூம் தரவு பண்ணிக்க நல்லது. செகண்ட் வால்யூமில் வந்து நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது 11, 12 எல்லா சமயம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து 7.9 வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறணும். ஏரியா வால்யூம் சில சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் சில வந்து நடத்தும் போதே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த பக்கத்தில் புக்கு இல்லாதனால அதை தேடி எடுத்து விளக்கம் சொல்ல முடியல, அப்போ சொல்கிறேன். அதே மாதிரி நீ வந்து உனக்கு எதுவும் டவுட்டு இருந்துச்சுனாக்கா வந்து ஃபோன் கால் பண்ணி இந்த டவுட்டு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் சொல்லிக் கொடுத்துருவேன். அல்லது கமெண்டில் போட்டாலும் சொல்லிக் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 7th வந்து ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாறு வித கணக்கு இருக்குது, ப்ளஸ்ஸு இடைப்பட்ட கோணம் செங்கோண முக்கோணத்தை அமைக்கன்னு இருக்குது, அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அப்புறம் அந்த 7th வந்து உங்களுக்கு வந்து 7.8ன்னு நினைக்கிறேன். அந்த வேர்டு ப்ராப்ளமாக இருக்கும், அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அதையும் படிச்சுக்கிறேன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8th வந்து ஈஸியானது, யூலரின் தியரத்தை அப்ளை பண்ணி போடுறது. அப்புறம் ∂x/∂y/∂y/∂z இந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கிறது. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தால் பயப்படாமல் செய்ய தெரியணும். அப்படி பார்த்தாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஈஸியாக 80 மார்க்கு மேலே எடுத்துடலாம். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த பொண்ணான வாய்ப்பை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க, நிறையா மார்க் எடுங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. கமெண்டில் வர முடியாதுனாலும் கமெண்டில் கேட்டுக்கங்க, கணக்கு சொல்லித்தர்றேன். இது கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மெதுவாக யாருக்கு அப்படி சொல்லணுமோ சொல்லி கொடுக்குறேன். நல்லா படிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. பாய்.